விமானத்திலிருந்து மீட்கப்பட்ட கருப்பு பெட்டியை அமெரிக்காவிற்கு அனுப்ப திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம். முகிலன், தற்போது அமெரிக்காவிற்கு கருப்பு பெட்டியை அனுப்புவதற்கு திட்டமிடப்பட்டது ஏன்? அபிநயா, இது தொடர்பாக இந்த விபத்து நடந்த போது நாம் இது தொடர்பாக விவாதித்திருக்கிறோம். அதாவது இந்த விபத்துக்குள்ளான இந்த விமானத்தில் இருந்து எடுக்கப்பட்ட இந்த கருப்பு பெட்டி எந்த அளவுக்கு சேதமடைந்திருப்பது என்பதை பொறுத்தே அது இந்தியாவிலே வைத்து அந்த தரவுகள் எடுக்கப்படும் அல்லது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆய்வகங்களுக்கு அனுப்பப்படும் என்று நாம் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம். தற்போது அதை அதாவது இந்த இரண்டு கருப்பு பெட்டிகளையும் ஏர் இந்தியா விமானத்திலிருந்து எடுக்கப்பட்ட இரண்டு கருப்பு பெட்டிகளையும் தற்போது அமெரிக்காவுக்கு அனுப்புவதற்கு முடிவு செய்திருக்கிறது. ஏனென்றால் இந்த இரண்டு கருப்பு பெட்டியும் பயங்கரமாக சேதமடைந்திருக்கின்றன. இதனால் இதில் இருக்கக்கூடிய தரவுகள், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆய்வகங்களில் இந்த அளவுக்கு சேதமான இந்த கருப்பு பெட்டியிலிருந்து தரவுகளை எடுக்க முடியாது என்ற காரணத்தினால் தற்போது இது அமெரிக்காவுக்கு அனுப்பப்படுகிறது. அதாவது போயிங் நிறுவனத்தின் தலைமையக அமெரிக்காவில் இருக்கிறது. அங்கு இந்த கருப்பு பெட்டிகள் அனுப்பப்பட்டு அதிலிருந்து தரவுகளை எடுக்கும் பணி தற்போது தொடங்கும் என்று தற்போது தகவல் வெளியாகிருக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த தகவல், அதாவது இந்த கருப்பு பெட்டியிலிருந்து கிடைக்கக்கூடிய தகவல் இங்கிலாந்து நாட்டினரும் பகிரப்படும் என்றும் தற்போது தகவல் வெளியாகிருக்கிறது. ஏனென்றால் அதில் இருந்தவர்களில் குறைந்தது ஒரு 50 பேர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர்கள். அதனால் இந்த தரவுகள் இங்கிலாந்து நாட்டிடமும் பகிரப்படும் என்று தகவல் வெளியாகிருக்கிறது. மிக முக்கியமாக இந்த கருப்பு பெட்டிகளிலிருந்து தகவலை எடுப்பதற்கு குறைந்தது 2 மாதங்களுக்கு மேல் ஆகும் என்றும் தற்போது கூறப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த 2 மாதங்களுக்கு பின்பே இந்த விமான விபத்திற்கான துல்லியமான காரணம் என்ன என்பது குறித்து நமக்கு தெரிய வரும். இந்த கருப்பு பெட்டியில் குறிப்பாக அந்த இறுதி நிமிடங்களில் இந்த விமானத்தில் என்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட்டது அல்லது என்னென்ன மாற்றங்களை செய்யவில்லை போன்ற அனைத்து தரவுகளுமே அதில் பதிவாகும். அதனாலேயே இது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. அதனால் இந்த கருப்பு பெட்டியிலிருந்து தற்போது தரவுகள் எடுப்பதற்கு குறைந்தது 2 மாதங்கள் கால அவகாசம் தேவைப்படும் என்றும் தற்போது கூறப்பட்டிருக்கிறது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி முகிலன்.